வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்ன பார்க்கலான்னா, புதுசாக உங்களுக்கு ஒன்று காட்டிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இப்போதைக்கு ட்ரெண்டாக இருக்கிற ரோஸ்மெரி நானும் மாடி தோட்டத்தில் வச்சுருக்கேன். பாருங்கள், 2 வச்சுருக்கேன். இதில் எல்லாம் பறித்து எண்ணெய்க்கு போட்டுட்டேன். இதில் இன்னும் பறித்ததில்லை. நல்லா வளரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். இன்றைக்கி அப்படியே ஃபுல்லாக மாடியை பார்த்துடலாம். இது உங்களுக்கு தெரியும், கொய்யா மரம். இங்கே பாருங்கள், ரோஸ் நல்ல பெரிய பெரிய மொட்டுக்களாக விட்டுருக்கு. பன்னீர் ரோஸு இது பூத்ததுக்கப்புறம் வீடியோ எடுத்து போடுறேன். இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் ஒரு மொட்டு விட்டுருக்கு. நேற்று முட்டை காட்டினேன் இல்லையா, அது பாருங்கள் இன்றைக்கி என்ன ஒரு அழகு கலரில் இருக்குதுன்னு. இன்றைக்கி பூத்துருச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக செடியில் தான் இருக்கும். நான் நாளைக்கு தான் பறிப்பேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ துளிர் எடுத்துருக்குன்னு. இங்கே பாருங்கள், நிறைய துளிர்த்துருக்கு. அது போக கத்தரி நேரத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. செண்பகப்பூ. இங்கே ஒரு சின்ன தொட்டியில் தான் முருங்கைக்கீரை வச்சுருக்கேன். பாருங்கள், கீரைக்காக தான். இதில் உடச்சி விட்டுருவேன். கீரை எடுத்துகிட்டே தான் இருக்கேன். இது ட்ராகன், உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், மாதுளம் செடி நல்ல தலான்னு இருக்குது. பாருங்கள், அழகாக இருக்கா என்னோடய தோட்டம். இது பார்க்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு நான் எந்த கெமிக்கல் உரமும் கொடுக்கறதில்ல. வீட்டில் வேஸ்ட் ஆகிற வெங்காயத்தோல், காய்கறி தோல், இதுகளை தான் நான் மக்க வச்சும் கூட போடுறதில்ல. ஒரு நாளைக்கு ஒரு தொட்டியில் மண்ணை பிரட்டி விட்டு அதில் போட்டு தண்ணி விட்டுறது. அதுக்கே நல்லா தளதலான்னு இருக்குது பாருங்கள். நல்லா ஈல்டும் கொடுக்குது காய்கறி. இது மகிழம்பூ. என்னோடய தோட்டம் பிடிச்சிருக்கப்பா. எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.